ப்ரோ, நீ சின்ன வயசுல நடந்த விஷயங்கள் ஞாபகம் இருக்கா? உன் ஃபர்ஸ்ட் நாள் ஞாபகம் இருக்கா? உன் சின்ன வயசுல பண்ணதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இல்லையே, ஒன்னும் ஞாபகம் இல்ல. நம்ம நண்பர்கள் எல்லாம் இத பத்தி யோசிச்சிருப்போம். ஏன் நமக்கு சின்ன வயசுல நடந்த எதுவும் ஞாபகம் இல்லன்னு? நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியமான மூமெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். ஆனா நமக்கு அதெல்லாம் மறந்து போயிடும். அப்போ என்ன ஆச்சு? நம்ம பிரெயின் எல்லாம் டிலீட் பண்ணிடுச்சா? இல்ல வேற ரீசன் இருக்கா? இததான் சயின்டிஸ்ட்ஸ் சைல்ட்ஹுட் ஆம்னீஷியான்னு சொல்றாங்க. அதாவது 3 இல்ல 4 வயசு வரைக்கும் நடந்த விஷயங்கள் நமக்கு ஞாபகம் இருக்காது. இது ரொம்ப நார்மல் தான் ப்ரோ. எல்லாருக்கும் இதே தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, சின்ன வயசுல பிரெயின் ஃபுல்லா செட் ஆகல. நம்ம பிரெயின்ல ஒரு பார்ட் இருக்கு, அதுதான் ஞாபகம் ஸ்டோர் பண்ணும். ஆனா சின்ன பேபிஸ்க்கு அது ஃபுல்லா ரெடி ஆகல. சோ என்ன ஆகும்னா, நடக்கிற விஷயம் வரும், ஆனா அது நல்ல விதமா ஸ்டோர் ஆகாது. செகண்ட் ரீசன் மொழி. நம்ம நண்பர்கள் எல்லாம் யோசிச்சு பாரு. ஒரு விஷயம் ஞாபகமாகணும்னா அத சொல்ல தெரியணும். நான் இந்த நாள் வெளியில போனேன், நான் விழுந்தேன், நான் சந்தோஷமா இருந்தேன். இப்படி சொல்ல தெரிஞ்சாதான் ஞாபகம் ஸ்ட்ராங்கா ஆகும். ஆனா சின்ன வயசுல நமக்கு மொழி சரியா தெரியாது. அவங்க சிரிப்ப, அழுகை, சந்தோஷம் எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. அதனால அது ஞாபகமா ஸ்ட்ராங்கா செட் ஆகாது. தேர்ட் ரீசன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ப்ரோ. சின்ன வயசுல பிரெயின் ரொம்ப வேகமா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். புது புது கனெக்ஷன் எல்லாம் உருவாகும். பழைய கனெக்ஷன் எல்லாம் உடைஞ்சு போகும். இத சிம்பிளா சொல்லணும்னா, ஃபோன் ரீசெட் ஆகிட்டு இருந்த மாதிரி. சோ ஓல்டு ஞாபகம் எல்லாம் ப்ராப்பரா கிடைக்க மாட்டாது. ஆனா ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன தெரியுமா? சயின்டிஸ்ட் சொல்றாங்க, சின்ன வயசுல நடந்த விஷயம் கம்ப்ளீட்டா போகல. அது நம்ம பிரெயின்குள்ள டீப்பா இருக்கலாம். அதனால தான் சில சமயம் நமக்கு பயம் வரும். காரணம் தெரியாத ஃபீலிங்ஸ் வரும். மேபி அது சின்ன வயசுல நடந்த எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம். சோ பேசிக்கலி, உன் சின்ன வயசுல நடந்த விஷயம் எல்லாம் உனக்குள்ள தான் இருக்கு. நீ அதை ஞாபகம் பண்ண முடியல. ஆனா அது உன் பர்சனாலிட்டியை பில்ட் பண்ணிருக்கு. நம்ம பிரெயின் ரொம்ப பெரிய மிஸ்ட்ரி தான் ப்ரோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபயர்.